வணக்கம், வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை போண்டா பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு அரை கப் வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை தண்ணி விட்டு கரைச்சிப்போம் கடாயில். தண்ணி சேர்த்துப்போம். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். வெல்லம் கொஞ்சம் கரையிட்டோம். இப்போ இந்த கோதுமை மாவை பாத்திரம் சேர்த்துப்போம். ஒரு கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சும்மா ஒரு சிட்டிக்கு ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு வரும். அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கரையட்டும். இது இப்படி நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் எல்லா மாவும், அரிசி மாவும் ஏலக்காய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குங்க ஒரு டைமு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாகு காஞ்சிருச்சு, இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாகெல்லாம் வேணால் வெல்லம் கரைஞ்சி ஃபில்ட்ரு பண்ணால் போதும், அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க. நீங்கள் வாழைப்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பழம் சேர்க்கலை, வாழைப்பழம் இல்லைன்ட்டு. நீங்கள் வாழைப்பழம் இதில் பிசைஞ்சு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும், இன்னும் சாஃப்டாக வரும். தண்ணி பத்தில் நான் அந்த இருக்கிற வெள்ளை கரைச்சி சேர்த்துப்போம். நான் ஒரு டம்ளர் தண்ணி வச்சேன், அதனால் எல்லாத்தையும் சேர்த்துப்போம், கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவும் செய்யறதுக்கு வீட்டில் இல்லாட்டி சட்டுன்னு கோதுமை மாவுக்கு எடுத்தோம்னா நாட்டு சக்கரை இல்லாட்டி சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றலாம், எண்ணெயில் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டு கூட பனியாரக்கல்ல கூட சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருப்போம், கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இங்கே பாருங்கள், ஊறவும் இந்த அளவுக்கு இருக்குது. நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். கடாய் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். லைட்டாக இது பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சூப்பராக இருக்கும் கோதுமை போண்டா. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், புஸ் புஸ்ன்னு. துருவா வாங்க சாப்பிட்டு பாருங்கள். துருவா சூப்பராக இருக்கு போண்டா. எங்கள் அம்மா செஞ்ச கோதுமை போண்டா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகஸ்ரீ கிச்சனில் போய் ஃபுல் வீடியோஸும் பாருங்கள். என்னடா கொடியேற்றுறவனுக்கு